சித்தாந்தம் படிக்கிறார். தொடர்ச்சியா ஒரு விட மாட்டார். அமெரிக்காவுக்கு போயிட்டா கூட ஐயா எனக்கு இணைய லிங்க் கிடைக்கலன்னு தொடர்ச்சியா தொலைபேசி பேசுவாங்க. அந்த நாள் சனிக்கிழமை வந்துருச்சுனாலே எங்களுக்கு அப்படியே பயமாயிரும். ஏன்னா எப்ப சனிக்கிழமை லிங்க் வரல, லிங்க் ஓபன் ஆகல, இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் ஓபன் ஆகல அப்படின்லாம் ஆரம்பிச்சிடும். இவர்களுடைய பேர் அன்பையும் பேர் ஆதரவையும் அவர்களுடைய படிப்பையும் பார்த்துதான் நாங்க இதை விட்டுடக்கூடாது அப்படின்னு பெருமான் எங்களுக்கு அதுல ஒரு இணைப்பை, எங்களுக்கும் ஒரு பங்கு அப்படின்ற அளவுல எங்களை இணைத்திருக்கிறார். எங்களுக்கு மேற்பட்டபடி எந்த விதமான தகுதி இருக்குமான்னு தெரியல. அப்படி செய்வதற்கு பெருமான் எங்களுக்கு அருள் பாலித்திருக்கிறாருன்னா இந்த அடியார் பெருமக்களுடைய அன்பு தான். அந்த அன்பின் காரணமாகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது. அப்படி இந்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் சைவ சித்தாந்தத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான சித்தாந்த சரபம் ஐயா அருணை பாலராவாயன் ஐயா அவர்கள் இங்கே எழுந்தருளி அவங்க தொடர்ந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்திலே இந்த மாநாட்டை ஒட்டிய ஒரு பொழிவாகவும், இந்த மாநாட்டில் வந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் அவர்களை தரிசிக்கிற ஒரு வாய்ப்பாகவும், இங்க இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இந்த பருவத்திலே அவர்களுக்கு ஒரு நெறியை எடுத்து சொல்லுவதுங்கிற வகையிலுமாக இன்றைக்கு இந்த பொழிவை அமைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் கருத்தரங்குகள், ஆய்வு கருத்தரங்குகள் ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் பெரியவர்களுடைய பொழிவுகள் ஒரு பக்கம் நடைபெறும் என்ற நிலையிலே இந்த பொழிவுகளை கேட்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சைவ சித்தாந்த அடியார்களை வரவேற்று மகிழ்கிறோம். அதுல எங்க மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட இந்த பருவத்தில் சைவ சித்தாந்தம் பயிலக்கூடியவர்கள் 114 பேர் என்ற நிலையை அடைந்திருக்கிறார்கள். அது இது கூடுதல். ஏன்னா இந்த பணுவல் எளிமையானது. இந்த பணுவல் ரொம்ப அனைவரையும் அரவணைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. நிறைய அடியார் பெருமைகளை எல்லாம் இணைத்து சிந்திக்கக்கூடிய அற்புதமான பணுவலாக இருக்கக்கூடியது. அந்த நிலையிலே அவர்களுக்கு அடிப்படை தத்துவங்களை இடையில தெரிஞ்சுக்கிட்டே வரணும். புதுசா வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த தத்துவம் வரணும். ஒரே பாட்டே போயிட்டு இருந்தா அவங்களுக்கு அது புரியாம போயிடும். அந்த தத்துவங்களை இணைக்கிறதுக்காகத்தான் இந்த நேரடி வகுப்பு. அந்த நேரடி வகுப்புல இந்த பொழிவு எது இருந்தால் பொருத்தமான இருக்கும், அது பெருமான் அதிலேயே தலைமுறையாக திளைத்து ஊறி இருக்கிற ஐயா அவர்கள் நமக்கு தெரிஞ்ச ஒன்று திருக்குறள். அந்த திருக்குறளிலே சைவ சித்தாந்தம் எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிற போது அந்த தத்துவத்தை நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்ற நிலையிலே அவர்களை இந்த பொருண்மையிலே உரையாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். அவர்களும் அதை ஏற்று இங்கே வருகை தந்ததற்காக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் அன்பையும் வணக்கங்களையும் தெரிவித்து அவர்களிடத்தில் இந்த களத்தை ஒப்படைத்து மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் முனை வணங்கிக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாகவும் புனிதமாகவும் மலர்ந்திருக்கின்ற இந்த நாளில் காஞ்சி காமகோடி பீடம் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சத்ய சந்திரசேகர சுவாமிகள் அவருடைய அருளாசியின் வண்ணம் 69வது பீடத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழாவாக இந்த 2 நாட்கள் மலர்ந்திருக்கின்றன. காலையில் தொடக்க விழாவிலே ரத்னகிரி சுவாமிகள், கலவையாதீனம் சுவாமிகள் அவருடைய அருளாசியின் வண்ணம் இந்த கல்லூரி முதல்வர், கல்லூரி தலைவர் இவர்களெல்லாம் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள்.
அதன் தொடர்ச்சியாக டெல்லி பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் அருமையான கருத்துக்களை சைவ பயணம் என்ற இரண்டையும் இணைத்து அவர்கள் பேசினார்கள். என்னுடைய அன்பிற்கிலேயே மகாதேவன் ஐயா அவர்கள் இமாலய சாதனை புரிந்த நம்முடைய ஜெயேந்திர சுவாமிகளை பற்றிய ஒரு சிறு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த விழாவின் தொடக்கமாக நீட்சியாக இந்த அரங்கம் இப்பொழுது முறையாக 2-3 பேர் இந்த அரங்கத்திலே சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். காலச்சூழ்நிலை காரணமாகவும் சில அறிஞர்கள் வர முடியாத காரணத்தினாலும் எனக்கு ஒரு 45 மணித்துளிகள் எனக்கு தந்திருக்கிறார்கள். அதற்காக நான் முதலிலே அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். நம்முடைய சங்கரா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவருடைய ராதாகிருஷ்ண ஐயா அவருடைய புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான அந்த போக்கு எனக்கு எப்பொழுதும் பிடிக்கும். ஒருங்கிணைப்பு செய்கின்ற நம்முடைய தெய்வ சிகாமணி பேராசிரியரும் அவரும் இணைந்து இணையதளத்தின் மூலமாக சைவ சித்தாந்தத்தை அடியேனை சொல்லும்படி படித்தார்கள். மிக குறுகிய காலத்திலே சிவஞான போதம் போன்ற நூல்களையும் சிவஞான சித்தியார் போன்ற நூலை எல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் சிலவற்றை சொன்னோம். அந்த நூலை அப்படி சொல்லக்கூடாது. நியாயமாக சொன்னால் ஒரு 3-4 ஆண்டு காலம் அதை சொல்லணும். எனக்கு தெரிந்து உண்மை விளக்கம் அடிப்படை நூலை பாண்டிச்சேரியில 2 ஆண்டுகள் நாம் சொன்னோம். ஒவ்வொரு வாரமும் சென்று 2 ஆண்டுகள் உண்மை விளக்கம் அடிப்படை நூல். அதே போல செங்கல்பட்டில் 3 ஆண்டுகள் சொன்னோம் உண்மை விளக்கத்தை. அப்படி ஆழங்கால் படுகின்ற அந்த நூல் இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியிலே அது போய் சேர வேண்டியதால் நம்முடைய சங்கரா கல்லூரி பாடத்திட்டத்திலே இந்த சைவ சித்தாந்தத்தை சேர்த்து பரவ செய்கிறார்கள். அதற்கு என்னுடைய பாராட்டும் மகிழ்ச்சியும். மாநாட்டை ஒட்டி எனக்கு தொலைபேசியிலே தமிழ்துறை தலைவர் தொடர்பு கொண்ட பொழுது ஏதாவது ஒரு உரை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றவர்கள் சொன்னார்கள். குறுகிய காலமாக இருப்பதாலே அதுவும் மாணவ செல்வங்கள் எல்லாம் இளைய உள்ளங்கள் அவளுக்கும் போய் சேர வேண்டும் என்பதாலே நான் என்ன செய்தேன், திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்று நான் தலைப்பு கொடுத்தேன். இந்த தலைப்பிலே பலமுறை பல பேர் பேசியிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தை சார்ந்த சித்தாந்த ஞானபானு வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்னாலேயே திருக்குறளின் உட்கடை சைவ சித்தாந்தம் என்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலை அவ்வளவு சுலபமாக படிக்க முடியாது. ரொம்ப ஆழமாக அவர் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு முன்னுரையிலே ஒரு செய்தியை சொல்கிறார். அந்த முன்னுரை வைத்துத்தான் நானும் என்னுடைய பேச்சை தொடங்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார், திருக்குறள் என்பது பொதுமறை. பொதுமறை என்று சொன்னால் எல்லா மொழிக்கும் எல்லா இனத்திற்கும் எல்லா சமயத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு நூல் என்றுதான் அதை பொதுமறை என்று சொல்கிறோம் என்று நாம் அதை விளக்குகிறோம். ஆனால் சித்தாந்த ஞானபான் அவர்கள் பொதுமறை என்பதை ஏற்றுக்கொள்கிறார். பொதுமறை என்று ஏற்றுக்கொண்டு ஒரு கேள்வி முதலில் அவர் கேட்கிறார். அந்த நூலை பொதுவாக அவர் செய்திருக்கலாம், ஆனால் அவருக்கு என்று ஒரு சமயம், அவருக்கு என்று ஒரு கடவுள் இருக்கும் அல்லவா? அவர் கடவுளை நம்புகின்றானே, எனவேதான் கடவுள் வாழ்த்து என்றே முதலே பாடுகிறார். எனவே கடவுளை நம்புகின்ற வள்ளுவர் என்ன கடவுளை சொல்லுகிறார் என்பதை நாம் எண்ண வேண்டும் என்று முதல்ல சொல்லுகிறார். திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 பேர், பழைய 10 பேர்ல பரிமேலழகர் மிக முக்கியமானவர். அதாவது அவர் எவ்வளவு சிறப்பிக்கிறோம், அவரும் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். அவர் எப்படி சிறப்பிக்கிறார் என்று சொன்னால், திருவள்ளுவர் மாலையில் திருவள்ளுவருடைய திருக்குறளை சிறப்பிக்கிறார்கள். சிறப்பித்து விட்டு அவருடைய திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் உரையும் அங்கே சிறப்பிக்கிறார்கள். நூலாசிரியர் சிறப்பிக்கின்ற அந்த நூலில் திருவள்ளுவர் மாலையில் ஒரு பாட்டில் பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ நூலெல்லாம் வள்ளுவரிசை நூலாமோ என்று சொன்னார்.
அது வள்ளுவருக்கு சிறப்பு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? பாரில் பறித்த உரையெல்லாம் பரிமேலழகன் தெரித்த உரையாமோ தெளி என்று நூலாசிரியரை பாராட்டுகின்ற பொழுதே அந்த நூலுக்கு உரை எழுதிய பரிமேலழகரையும் பாராட்டுகிறார்கள். அங்க மட்டுமல்ல, பின்னால ஒரு தனிப்பாடல் யார் செய்ததுன்னு தெரியல. ஆனால் அந்த நூல், அந்த ஆசிரியர் சைவ சமயத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்று தெரிகிறது. அவர் என்ன செய்கிறார்? வள்ளுவர் நூல், அன்பர் மொழி வாசகம், தொல்காப்பியம். வள்ளுவர் நூல், தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, அது ஒரு நூல். அன்பர் மொழி வாசகம் என்றால் தேவாரம், திருவாசகம், இதெல்லாம் மூல நூல்கள். அங்க என்ன சொல்றார்? தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை. அங்க சொல்றார், நூலை விளக்குகிற பொழுது, நூலுடைய பெயரெல்லாம் சொல்லுகிற பொழுது தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை என்று அங்க சொல்றார். தந்தையார் அதற்கு ஒரு விளக்கம் தருவாங்க. வள்ளுவர் நூல், அன்பர் மொழி வாசகம், தொல்காப்பியமே தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை. ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் தொகு சித்தி ஓராறும் தண்டபடி மேலாம் தரம் என்று ஒரு பாட்டு. அதை ஏன் உரையை சேர்த்திருக்கிறார் என்றால், வள்ளுவர் நூலை படிக்கிற பொழுது பரிமேலழக உரையோடு தான் படிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தில் தான் வள்ளுவர் நூல் சொல்லிட்டு தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை என்று சொல்லுகிறார்னு அவங்க எழுதுறாங்க. ஆனால் பரிமேலழகன் என்ன செய்கிறார் என்றால், கடவுள் வாழ்த்து சொல்லுகிற பொழுதே பொதுவாகத்தான் பேசுகிறார் என்று எல்லாரும் நம்புறாங்க. பரிமேலழகர் என்ன செய்கிறார்? அறம், பொருள், இன்பம் என்ற 3 பாலை சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த 3 பாலுக்கும் ஒவ்வொரு அதிதெய்வம் ஒன்று உண்டு. அறத்திற்கு ஒரு அதிதெய்வம், பொருளுக்கு அதிதெய்வம், காமத்திற்கு ஒரு அதிதெய்வம் என்று 3ஆ சொல்லணும். அவர் எப்படி எடுக்கிறார்? அறம் என்று சொன்னால் அது சாத்விக குணம், பொருள் என்று சொன்னால் அது ராஜச குணம், காமம் என்று சொன்னால் அது தாமத குணம். 3 குணம் இருக்கு இல்லையா? அந்த 3 குணத்தினுடைய பொருளை சொல்வதாலே 3 குணத்தினுடைய தெய்வங்களை சொல்லணும், வாழ்த்தணும். அறத்துப்பால சாத்விக குணமுடைய தெய்வத்தை வாழ்த்த வேண்டும் என்றால் திருமாலை வாழ்த்திருக்கணும். பொருள் என்று சொன்னால், ராஜச குணம் என்று சொன்னால் பிரம்மனை வாழ்த்திருக்கணும். தாமத குணம் என்று சொன்னால் உருத்திரனை வாழ்த்திருக்கணும். ஆனால் கடவுள் வாழ்த்தலையோ, பொருட்பாலையோ, காமத்துப்பாலையோ பிரம்மன் என்றோ, திருமால் என்றோ, உருத்திரன் என்றோ வாழ்த்து இல்லை. ஒரு மரபு என்ன என்றால், ஒரு நூல் எழுதுகிற பொழுது கடவுள் வாழ்த்து முதல்லையும் பாடலாம், இடையிலும் பாடலாம், கடைசியிலும் பாடலாம். அது ஒரு மரபு. நன்னூல் தமிழ் படிக்கிற அன்பர்களுக்கு தெரியும். நன்னூல் இலக்கண நூல்ல எழுத்ததிகாரம் என்று இருக்கும். அங்க ஒரு கடவுள் வாழ்த்து சொல்லுவார். பூமலை அசைவன் புனை நிலமர்ந்த நான்முகன் தொழுது நன்கு இயம்புவன் எழுத்தே என்று அங்க கடவுள் வாழ்த்து சொல்றார். அடுத்து நூலுக்குள்ள போற பொழுது சொல்லதிகாரம் என்று வந்தால் அங்க முச்சக நிலத்து முக்குடனிடர் கீழ் அச்சுதன் நிழல் என்று அச்சுதனை வாழ்த்துகிறார். அப்ப 2 வாழ்த்து ஒரு நூல்ல இருக்கிறது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். பொருளதிகாரம் நன்னூலார் எழுதினார்னு சொல்றாங்க, அது எழுதவில்லைன்னு சொல்றாங்க, அது கிடைக்கல நமக்கு. எனவே இந்த 2 அதிகாரத்தில் 2 கடவுள் வாழ்த்திருப்பதாலே பரிமேல் என்ன செய்கிறார்? 3 பாலுக்கும் 3 மும்மூர்த்திகளை பாடியிருக்கணும். திருமால், பிரம்மன், ருத்ரன் என்று 3 பேரை வாழ்த்தி இருக்கணும். ஆனா அங்க வாழ்த்து இல்லை. அல்லவர் என்ன சொன்னார்? இந்த 3 பேருக்கும் பொதுவாக இதற்கு மேலாக இருக்கிற ஒரு கடவுள், மும்மூர்த்திக்கு மேல் ஒரு கடவுள். சைவ சித்தாந்தம் அதை சொல்லுகிறது. மும்மூர்த்திகள் என்றால் படைக்கிற அயன், காக்கின்ற திருமால், அழிக்கின்ற ருத்ரன். அந்த ருத்ரன் என்பவன் ஏகசங்காரம் செய்கின்றவன், மகா சங்காரம் அல்ல, ஏகசங்காரம் செய்கின்றவன். இந்த மும்மூர்த்திகளும் குணம் உடையவர்கள். அயன் ராஜச குணமுடையவன், காக்கின்ற கடவுள் திருமால் சாத்விக குணம், அழிக்கின்ற கடவுளா இருக்கிற உருத்திரன் தாமத குணம். உருத்திரன் தாமத குணம் என்று சொல்றோம். இந்த 3 கடவுளுக்கு மேலாகத்தான் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், பொதுவாக சொல்லுகிறார்னு சொல்லிட்டார். இந்த 3 பேருக்கும் பொதுவாக அவர் எப்படி எடுக்கிறார்? இப்படிதான் சொல்லி இருக்கணும். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ருத்ரனுக்கும் சொல்லாமல் இந்த 3 பேருக்கும் பொதுவாக அவரை இயக்குகின்ற கடவுளாக ஒரு கடவுளை சொல்லியிருக்கிறார் என்றுதான் அவர் பொதுவாக சொன்னார் என்பதற்கு பரிமேலழகர் இப்படித்தான் விளக்கம் எழுதுகிறார். இதை நாம் மறுக்கலாம், உடன்படலாம், அதை பற்றி
ஏன்னா ஆராய்ச்சி உலகத்துல பரிமேலழகரை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா முதற்குரலையே அப்பா மறுக்கிறாங்க. பரிமேலழகர் உரையில முதல் குரலையே அப்பா மறுக்கிறாங்க என்றால் ஆய்வு உலகத்திலே கருணைக்கு இடம் கிடையாது, கருத்துக்குத்தான் இடம். அதனால இதை மறுக்கலாம். நான் மறுக்க போறதில்லை. கடவுள் வாழ்த்து என்று சொல்லுகிற பொழுதே திருக்குறள் முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் நுட்பமானவர் தெரிந்து கொள்ளட்டும் என்றுதான் மிக நுட்பமாக சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அது அவருடைய பிரெயின், அவருடைய மூளை இருக்கு இல்லையா, அது ஒப்புமை இல்லாத ஒன்று. தன்னுடைய கருத்தை தான் சொல்லுகிறார். ஆனால் அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லாமல் மறைபொருளாக மறைத்து வைத்திருக்கிறார். இதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்ற வழக்கம் உண்டு. சென்னை போன்ற இடங்கள்ல மாணவர்கள்லாம் தங்குகிற ஒரு ஹாஸ்டல் வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த அறையில எல்லாரும் கல்லூரி மற்ற இடங்களுக்கு போற பொழுது கதவை பூட்டிட்டு போவாங்க. ஒரு பூட்டு இருக்கும், ஒரு சாவி இருக்கும். ஒரு பூட்டு ஒரு சாவி இருந்தா என்ன பண்ணுவாங்க, பூட்டிட்டு அந்த சாவியை அந்த அறையில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் தெரிகிறார் போல ஒரு இடத்துல மறைச்சு வைப்பாங்க. ஷூ பக்கத்திலேயோ இல்லை மேலேயோ மறைச்சு வைப்பாங்க. பொதுவாக பார்க்கறதுக்கு கதவு பூட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே தங்கி இருக்கிற மாணவர்கள் பூட்டி இருந்தால் கவலை இல்லை என்று நேரா போவான், அந்த சாவி எடுப்பான், திறந்து உள்ள போயிடும். இது நடக்கிற ஒன்று. அதேபோல வள்ளுவர் என்ன செய்தார், கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரத்தை எழுதி பூட்டிட்டார். பூட்டிட்டு சாவியை மேலதான் வச்சிருக்கிறார். அந்த சாவியை எடுத்தால் அவர் என்ன சொல்கிறார்னு தெரியும், அந்த சாவியை எடுக்கவில்லை என்றால் அவர் என்ன சொல்றான்னு தெரியாது. எனவே நான் நுட்பமாக சொல்லுகிறேன், இதை புரிந்து கொள்ளட்டும் என்றுதான் கடவுள் வாழ்த்துல சொல்லியிருக்கிறார். அந்த பூட்டை திறப்பதுதான் இன்றைக்கு என்னுடைய வேலை. கடவுள் வாழ்த்துல எப்படி சைவ சித்தாந்தம் பொருந்துகிறது, நான் சைவ சித்தாந்தத்தை தான் சொல்லுகிறார்னு வரல. ஏன்னா வஜ்ரவேத முதலியாரே சித்தாந்த ஞானபான்மை என்ன எழுதுறார், நான் திருக்குறளின் உட்கடை சைவ சித்தாந்தம் என்று சொன்ன உடனே திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி என்று நிறுவ முயல்கின்றேன் என்று எண்ண வேண்டாம். வள்ளுவருடைய திருக்குறளுடைய கருத்துக்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்துக்கு பொருந்துகிறது என்று நான் காட்ட வருகிறேன். அது தப்பு கிடையாது இல்லையா? ஏன்னா எந்த சமயத்தை சார்ந்தவனும் லயோலா கல்லூரியில் நான் வேலை பார்த்த 31 ஆண்டு பணி புரிந்தேன். அந்த கல்லூரியில ஒருத்தர் இருந்தா தெய்வநாயகன், இப்ப இருக்கிற நண்பர் தான் அவர். திருவள்ளுவர் கிறிஸ்துவர்னு எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் கிறிஸ்துவர் எழுதி கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமைக்கெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆராய்ச்சி செய்து பட்டம் கூட பெற்றிருக்கிறார். அது பொருந்தாத ஒன்று என்று அப்பா அதை ஆதீனத்தின் மூலமா மறுத்து இருக்கிறாங்க. இருக்கட்டும், அதனால யார் வேண்டுமானாலும் திருக்குறளை உரிமை கொண்டாடலாம். அதனால ஞானபான் என்ன செய்தார், திருக்குறளுடைய கருத்துக்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்துக்கு பொருத்தமா இருக்கிறது என்று நான் சொல்ல வந்திருக்கிறேன். தவிர திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி என்று நான் சொல்ல வரவில்லை என்று ரொம்ப ஜாக்கிரதையா அவர் ஒரு அணை போட்டு கொண்டு அவர் எழுதுறார். அவரே அப்படி சொல்றாருன்னா நான் எப்படி சொல்லணும்? எனவே அவருடைய கருத்துக்கள் எல்லாம், வள்ளுவருடைய கருத்துக்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்திற்கு பொருத்தமா இருக்குதுன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. முதலாவதாக சித்தாந்தம் படிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் கடவுள் வேறு தெய்வம் வேறு என்று தெரியும். பொதுவாக பார்த்தா பொதுமக்களுக்கு கடவுள் தெய்வம் என்ன ஒண்ணுதான். ஆனால் திருக்குறளுக்கு போனாலோ, திருக்குறள் போல பழைய நூலுக்கு போனாலோ, தொல்காப்பியத்திற்கு போனாலும் சரி, தொல்காப்பியத்தை பார்க்கிற பொழுதோ திருவள்ளுவருடைய திருக்குறளை பார்க்கிற பொழுதோ கடவுள் என்பது வேறு, தெய்வம் என்பது வேறு. தொல்காப்பியத்துல கடவுள் வாழ்த்துன்னு ஒரு சொல் வருகின்றது. அதே போல பால்வரை தெய்வம் தெய்வம் வருகின்றது. அப்ப கடவுள் வேறு தெய்வம் வேறு தானே. அப்ப எது சார் கடவுள் எது தெய்வம் என்றால், கடவுள் என்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற மாணிக்க வாசகர் சொல்வது போல ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லா. அவருக்கு ஒரு நாமம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. ஆனால் நாம் அவருக்கு பெயர் வைக்கிறோம், ஒரு உருவத்தை கொடுக்கிறோம். உருவத்திற்குள்ளே பெருமானை அடக்குகிற பொழுது அப்பொழுது அந்த கடவுள் தெய்வமாக இறங்கி வருகிறான் என்றுதான். தன்னுடைய நிலையில் மாறினால் அவன் தெய்வம், நிலையை மாறாமல் கடந்திருந்தால் அவன் கடவுள் என்று வைத்துக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம், தெய்வம் என்று சொன்னால் மக்களாக பிறந்தவர்கள் தேவரா போறாங்க இல்லையா, அவங்களும் தெய்வம் தான். எனவே மனிதர்கள் கூட தெய்வமாக போகலாம், கடவுளாக போக முடியாது. கண்ணதாசனுக்கு தெரிந்துதான் பாடினார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தான் மன்னர், கடவுளாகலாம்னு பாடல். எனவே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னா மானிட பிறப்பு. நன்னூல்ல தொல்காப்பி என்ன செய்தார், மக்கள் தாமே
ஆறறிவு உயிரேன்னு மக்களை சொல்லிட்டார். அது உயர்தனை என்பனால் மக்கள் சுட்டேன்னு சொல்லிட்டார். நன்னூல்ல சொல்ற போது 12ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொல்காப்பியம், பின்னாலே வருகின்ற 12ஆம் நூற்றாண்டு எழுந்த நன்னூல்ல மக்கள் தேவர் நரகர் உயர்தனைன்னு வருது. தொல்காப்பியத்துல உயர்தனை என்பனால் மக்கள் தான், மக்கள் என்பது சுட்டேன்னு தான் வருது. ஆனா காலப்போக்கில் பின்னாலே நன்னூலார் பவனந்தி முனிவர் என்ன செய்கிறார், மனிதர் மக்கள் தேவர் நரகர் சொல்றார். ஏன் மக்களை முதல்ல சொன்னார்? தேவர் தானே முதல்ல சொல்லணும். ஏன்னா அவன் நல்வினைனாலே இன்பமே இருக்கின்ற தேவலோகத்தில் இருக்கிறாங்க, நரகர்கள் துன்பமே இருக்கின்ற நரகத்தில் இருக்காங்க. இன்பம் துன்பம் கலந்திருக்கிற கலவையா இருக்கின்ற இங்க நில உலகத்தில் நாம் இருக்கோம். அப்ப முதல்ல தேவர்கள், அப்புறம் மக்கள், அப்புறம் நரகர், அப்படிதான் வரிசைப்படுத்திருக்கணும். ஆனா நன்னூல் ஆசிரியர் மக்கள் தேவர் நரகன் சொன்னார். ஏனென்றால் உரையாசிரியர் எழுதுறாங்க, மக்கள் தான் தேவராக போவார்கள், மக்கள் தான் நரகராக போவார். நல்வினை செய்தால், மக்கள் பிறப்பிலே நல்வினை செய்தால் அவர்கள் தேவராக போகலாம். மக்கள் பிறப்பிலே பாவம் செய்தால், தீவினை செய்தால் நரகா போகலாம். எனவேதான் முதல்ல மக்களை சொல்கிறார் என்று நன்னூல் ஆசிரியர் ஏன் மக்களை சொல்கிறார்னு பார்க்கும். அப்ப அது போலவும் தெய்வங்கள் வரலாம். நாம் கடவுளை பற்றி சொல்ற பொழுது கடவுளுக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, இடம் கிடையாது, காலம் கிடையாது என்று சொல்லித்தான் அந்த சொல்லுக்கே கடவுள் வார்த்தை சொல்லியிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்றாங்க. சித்தாந்த முறைப்படி நீங்க பார்த்தீங்கன்னா சுருக்கமா சொன்னா, கடவுள் என்று சொன்னால் நம்முடைய குணங்கள் கடந்தவன், சாத்விக ராஜச தாமச குணங்களை கடந்தவன், அதுதான் முதல் பொருள். தத்துவமா நான் சொல்றேன். மற்ற பெயர் கடந்தவன், காலம் கடந்தவனா இருக்கலாம். ஆனால் முதல் எண்ணுவது குணங்களை கடந்தவன் என்றால் நமக்கு இருக்கிற மாயாகாரிய குணங்கள், சாத்விக ராஜச தாமச குணம் அவனுக்கு இல்லை. அப்ப அவனுக்கு என்ன இருக்கிறது என்றால் அருள் குணங்கள் உண்டு. மாயாகாரிய குணங்கள் கிடையாது, அருள் குணங்கள் உண்டு என்று குணம் கடந்தவன் பார்க்கணும். அதற்கடுத்து காலம் கடந்தவன், நமக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு, சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, காலம் கடந்தவன் இல்லையா, எனவே அவன் காலத்தை கடந்தவன் என்று பார்க்கிறோம். அதற்கு மேல் இன்னும் மேல போனா வாக்கை கடந்தவன் என்று மூன்றா சொல்றதுதான் தத்துவம். சைவ சித்தாந்தத்துல குணங்களை கடந்தவன், காலத்தை கடந்தவன், வாக்கை கடந்தவன். வாக்கு என்பது சுத்தமாயை, காலம் என்பது அசுத்த மாயை, குணம் என்பது பிரகிருதி மாயை. இந்த மூன்று மாயையிலும் கடந்தவன் என்ற மாயை கடந்தவன் என்பதாலே கடவுள் என்று நாம சொல்றோம். அப்ப என்ன செய்தார், இந்த கருத்தினாலே முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு சொன்னார். கடவுள் வாழ்த்து என்று சொல்வதாலே கடவுளை நம்புகிறார். முதல்ல நம்புறது மட்டுமல்ல, வாழ்த்த வேண்டும் சொல்றார், நீ வழிபட வேண்டும் சொல்றார். கடவுள் இருக்கிறார்பா விட்டுருவான் தர்க்க மதம்னு சொல்லுவாங்க. கடவுள் இருக்கிறார், அவரை நம்ம வணங்குறோமோ இல்லை அவரை விட்டுருங்கன்றாங்க தர்க்க மதம் எல்லாம், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல். ஆனால் நாம் என்ன சொல்றோம், கடவுள் இருக்கிறார், அவரை வழிபட வேண்டும். தொல்காப்பியத்துல வழிபடு தெய்வம் என் புறம் காற்ப, நீ வழிபடுகின்ற தெய்வம் உன்னை காக்கும் என்று வருகின்றது. எனவே கடவுள் என்றால் அவனை வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும். ஆனா வாழ்த்துன்னு சொன்னார். வாழ்த்து என்பது பெரும்பாலும் சொற்கள் தான். எனவே கடவுள் என்று சொன்னால் அது பதி, சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பதி. வாழ்த்து என்று சொன்னால் அது பாசம், அது வாக்கு. பதி பாசம் ரெண்டு சொல்லியாச்சு. யார் வாழ்த்துவது? கடவுள் தன்னையே வாழ்த்திக்குவானா? கடவுளை நாம தான் வாழ்த்தணும். நாம தான் ஆன்மாக்கள், ஆன்மாக்கள் வாழ்த்த வேண்டும் என்பதாலே அது பசு. எனவே கடவுள் வாழ்த்து என்ற இரண்டு சொல்லல, பதி பசு பாசம் என்ற சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற மூன்று பொருளை சொல்லியிருக்கிறார் என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது, கடவுள்னு சொன்னாரே அந்த சொல்லை எங்கேயாவது அதிகாரத்துல சொன்னாரா? அகர முதல எழுத்தெல்லாம் என்ற பாட்டு தொடங்கியிருக்கு. அந்த 10 குறளை எங்கேயாவது கடவுள் சொன்னாரா என்றால் இல்லை. இல்ல வேற எங்கேயாவது நூலுக்குள்ள சொன்னாரா என்றால் இல்லை. ஒரே இடம்தான். கடவுள் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன், அவனை நாம் அங்கு அடைய வேண்டும் அல்லவா என்பதனாலே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கருவின்னு பாடுறார். கம்பர் பெருமான் உலகம் யாவையும் தாமுலாக்களும் பாடுறார். கடவுள் வாழ்த்து ஒரு பாட்டு பாடுறார். ஆனால் வள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடலாம் இல்லையா? ஒரு பாட்டு, அது 4 வரியோ 2 வரியோ பாடலாம் இல்லையா? எதுவுமே பாடல. மற்ற அதிகாரம் எல்லாம் 10 குறள் இருப்பது போல கடவுளை வாழ்த்தையும் 10 குறளா வைத்திருக்கிறார். அப்ப என்ன எண்ணுகிறார் என்றால், கடவுளை வாழ்த்துவதுதான், ஆனால் அது ஒரு அறம். அறத்துப்பால்ல முதலாவது அறம் எது என்று சொன்னால் வள்ளுவர் நான் என்ன சொல்கிறேன்,
கடவுளை வாழ்த்துவதுதான் அறம் என்பதால் தான் அறத்துப்பாலை வைத்து கடவுளை வாழ்த்துவது ஒரு அறம் என்று சொன்னார். எனவே பதிவது பாசம் என்ற 3 சொல் 2 சொல் வருகின்றது. உள்ள எங்கேயுமே கடவுள் என்று கிடையாது. ஆனால் கடவுளுக்கு பதிலாக என்ன இருக்கிறது என்றால் இறைவன் என்ற வார்த்தை இருக்கிறது. இறைவன் என்ற வார்த்தை பார்க்கும். அந்த இறைவன் என்ற வார்த்தை சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால், பொதுவாக இறைவன்னா கடவுள் தான் நம்ம பேச்சு வழக்கில். ஆனால் சைவ சித்தாந்தத்துக்குள் வந்தீங்கன்னா இறைவன் என்று சொன்னால் எல்லா பொருளிலும் தங்குகிறவன் என்று அர்த்தம். கடவுள் என்று சொன்னால் எல்லா பொருளையும் கடந்தவன். இறைவன் என்று சொன்னால் எல்லா பொருளிலும் கலந்தவன். கடந்தும் இருக்கிறான், கலந்தும் இருக்கிறான். எனவே கடந்திருக்கிறான் என்பதற்காகத்தான் கடவுள் வாழ்த்து சொன்னார். கலந்திருக்கிறான் தான் இறைவன் என்ற வார்த்தையை சொன்னார். இது ரெண்டும் சைவ சித்தாந்தத்துடைய கலை சொற்கள் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அப்ப இறைவன் நமக்கு தெரியும். இன்னொன்று காலையோட பேசினாங்க, கடவுளை நம்ப வேண்டும், வினையை நம்பணும், மறுபிறப்பை நம்பணும். பரிமையாளர் எழுதுகிறார், இந்த 3ல எதை இன்னொன்று சைவ சித்தாந்தத்துல மிக முக்கியமானது, மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லாத ஒன்று ஆணவம். சைவத்தின் சித்தாந்தத்துக்கு என்ன சிறப்பு என்றால், சித்தம் பற்றி சொல்லுகிறோம், ஆணவத்தை பற்றி சொல்றோம். ஆணவம் என்றால் என்ன என்பதற்கு யார் விளக்கம் தருகிறார் என்றால் வள்ளுவர் விளக்கம் தருகிறார். நாம சைவ சித்தாந்தம் என்ன சொல்றோம், வடமொழியிலே அகங்காரம் மமகாரம் 2 சொல்றோம். அகங்காரம் என்றால் நான் அல்லது யான் என்பது, மமகாரம் என்றால் எனது என்பது. இந்த 2 தான் நம்ம சொல்றோம். இதைத்தான் ஆணவம் சொல்ற போது நாம் என்றோம், அகங்காரம் மமகாரம் என்றால் யான் எனது என்று 2 சொல், அதுதான் ஆணவம். இது அப்படியே சொல்கிறார் வள்ளுவர். எப்படி சொல்றாருன்னா, வையத்தில் நீங்க வாழலாம், நன்றாக வாழ்வியல் முறையிலே நான் சொல்லுகின்ற அறத்தின்படி நீங்கள் வாழலாம், எந்த விதமான குற்றம் செய்யாமல் வாழ்க்கையிலே வாழுகிற பொழுது உங்களுக்கு என்ன பேரு கிடைக்கும் என்றால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வம் சொன்னார், நீங்க தேவலோகத்துக்கு போகலாம், நல்வினை செய்வதாலே தேவலோகத்துக்கு போகலாம் என்று சொன்னார். ஆனால் யான் எனது என்னும் செருக்கறுத்தால், செருக்கு என்பதுதான் ஆணவம். நாம் சொல்லுகின்ற ஆணவத்திற்கு அவர் செருக்குன்றார். கர்வம் சொல்றோம் இல்லையா, இப்போ அதுதான் தமிழ்ல இருள் என்று சொல்லுவாங்க. எனவே யான் எனது என்னும் செருக்கிறதா என்ன நினைக்கின்றால், வானோருக்கு உயர்ந்த உலகம், அதுக்கு மேல ஒரு உலகம் என்றார் இல்லையா. அப்ப வானுலகம் என்று ஒன்று சொல்லுகிறார். நம்ம 7 உலகம் சொல்லுவோம், திருவள்ளுவர் குறிப்பாக வானுலகம் சொல்லுகிறார். வானோருக்கு உயர்ந்த உலகமாக பெருமானுடைய சிவலோகமோ அல்லது வைகுந்தமோ ஏதோ நினைத்துக் கொள்ளுங்க, அதை சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அப்ப யான் எனது என்று செருக்கிறதால் ஒரு இடம், மையத்தில் நன்றாக வாழ்ந்தால் ஒரு இடம் என்று 2ஆ பிரிக்கிறார் இல்லையா. அதைத்தான் நாம சொல்றோம். புண்ணியம் செய்தால் நமக்கு அடுத்த பிறப்பு கிடைக்கலாம், அடுத்த பிறப்பு வந்தால் நல்லபடி வாழலாம். ஒன்று இல்லையா, பிறப்பு இல்லையா, நல்ல இடம் சிவலோகத்துக்கு போக தேவலோகத்துக்கு போகலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது அல்லவா. இந்த கருத்தைத்தான் வள்ளுவர் குறிப்பாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னார். இன்னும் ஒன்று சித்தாந்தத்தில் ஒரு சிறப்பு என்ன என்றால்,
எல்லா அறநூல்களும் புண்ணியம் வேண்டும், பாவம் கூடாது. இது எல்லாம் சொல்றது. எல்லா அறநூல்களும் புண்ணியம் செய், புண்ணியமாம் பாவம் போம் என்று நம்ம சொல்றோம். அதே போல படித்தால் அறிவு வரும், அறியாமை நீங்கும் என்று சொல்றோம். சித்தாந்தத்துக்குள்ள வந்தீங்கன்னா புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம். அதே போல அறிவும் வேண்டாம், அறியாமையும் வேண்டாம். சார் அறியாமை வேண்டாம் சொன்னா பரவாயில்ல, அறிவு வேண்டாம்னு சொன்னா எங்க என்று கண்டால், இந்த அறிவை நாம் என்ன சொல்றோம்? நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா, இது வேண்டாம், பெருமானுடைய அருளால் வருகின்ற அறிவுதான் வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அதைத்தான் என்ன பண்றார்? இருள் சேர் இருவினையும் சேரான் எல்லாம் சொல்றது. முதல் அதிகாரத்திலே நான் சொல்றேன். அந்த இருள் சொன்னார் இல்லையா, திருக்குறளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருள் என்ற ஒரு சொல் இருக்கும், மருள் என்ற ஒரு சொல் இருக்கும், பொருள் என்ற ஒரு சொல் இருக்கும், தெருள் என்ற ஒரு சொல் இருக்கும், அருள் என்ற ஒரு சொல் இருக்கும். இது பூரா முழுக்க முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் தான். என்னுடைய பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார், அதை நான் இங்க கோட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. 5 சொன்னதனால இருள் என்றால் அது ஆணவம், நமக்கு தெரியும், அது உயிரை பற்றி இருப்பது. எனவே இருள் என்றால் ஆணவம். இரண்டாவது மருள் என்றால் மயக்கம், அது மாயை. மாயை மயக்கம் தருவது என்று ஒரு கொள்கை, அதனால மாயை, மருள் என்றால் மாயை. அப்புறம் தெருள் என்றால் தெளிவு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் பண்ண திருமூலர். எனவே தெளிவு பெறுவது யார் என்றால் ஆன்மாக்கள். எனவே தெருள் என்றால் ஆன்மா. அப்ப இருள் என்றால் ஆணவம், மருள் என்றால் மாயை, தெருள் என்றால் தெளிவு, தெளிவு பெறுகின்ற ஆன்மா. அடுத்து அருள். தெளிவந்த உடனே பெருமானுடைய அருள் வேண்டும் என்று வேண்டுகிறோம் அல்லவா, அந்த அருள் பெருமானுடைய திருவருள். அதைத்தான் திருவள்ளுவர் திருவடி திருவடி என்று சொல்வதெல்லாம் அதுதான். எனவே திருவடி என்றால் உருவகமாக சொல்றது அது திருவருள். திருவருள் வந்த பின்னால் பொருள் என்று சொன்னால் பெருமான், அவன் தான் பொருள் என்று சொல்லி சிவாய நமன்னு சொல்றோம் இல்லையா, 5 எழுத்து சொல்றோம் இல்லையா, 5 எழுத்து நீங்க வைத்து பார்த்தீங்கன்னா மா என்பது மலம், நா என்பது கண்மம் மாயை, யா என்பது ஆன்மா, வா என்பது அருள், சி என்பது பொருள். எனவே பொருள், அருள், தெருள், மருள், இருள் என்ற 5 எழுத்தினாலே 5ம் தெரிகிறது அல்லவா. இந்த 5ஐயும் சொன்னது வள்ளுவர். பிறப்பு என்று சொன்னால், ஏன் பிறப்பு என்று சொன்னால் மருளால் ஆம், உலகத்தில் இருக்கிற மயக்கத்தினாலே உனக்கு பிறப்பு வரும், இது நீங்க வேண்டும் என்றால் மயக்கம் நீர வேண்டும், உலக மயக்கம் தீர வேண்டும் என்றுதான் இருள் சேர் இருவினையும் சேரான். பரிமேலழகர் இருள் என்றால் அவர் என்ன செய்கிறார்? பரிமேல உரையில இருள் சேர் நல்வினை, இருள் சேர் தீவினை என்று எழுதுறார். ஏன்னா இருள் சேர் இருவினைன்னு சொன்னதுனால நல்வினை தீவினை, இருள் சேர்ந்து பொதுவான அடைமொழி. இந்த பொதுவான அடைமொழி வைத்து இருள் சேர் நல்வினை, இருள் சேர் தீவினை எழுதிட்டு அவர் அவரே கேட்கிறார், இருள் சேர் தீவினைன்னா பரவாயில்ல, சரியா இருக்கிறது, இருள் சேர் நல்வினைன்னா சார் நியாயமா சார், பொருள் சேர்ந்து சொல்லலாம் இல்லையா, இருள் சேர் நல்வினை என்று சொல்றாரு என்றால் அவர் என்ன எழுதுறார்? நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலால் அதை இருள் சேர் என்று சொன்னார். ஏனென்றால் நல்வினையினாலும் மீண்டும் பிறக்க வேண்டியார். நம்முடைய நோக்கம் என்ன? கடவுளை வாழ்த்தினால் பிறவிப்பெருங்கள் நீந்த வேண்டும். பிறவிப்பெருங்கள் நீந்துவதற்கு இல்லாமல் மீண்டும் நல்வினை நீங்கள் செய்தால் மீண்டும் இங்கே பிறக்கலாம். நம்மை பார்த்து கேட்கிறாங்க, திருமூல உங்களுடைய திருமூல என்ன சொல்றார்? படமாட கோயில் பகவருக்கு ஒன்று செய்தால் இதனால் நடமாட கோயில் நம்ம இருக்குது ஆகா, நான் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று அந்த படமாட கோயில் பகவருக்கு தாமேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே கோயில்ல போய் ஆனா வீண் பண்றீங்க, பால் அபிஷேகம் பண்றீங்க, தேன் அபிஷேகம் பண்றீங்க, அது இல்லாத மக்களுக்கு தாருங்கள், பசியோடு இருக்கிற மக்களுக்கு தாருங்கள் இன்னைக்கு சொல்றாங்க. நாம என்னமோ அறம் செய்யக்கூடாது என்றோ வழிபாடுதான் செய்ய வேண்டும் என்றோ நினைக்கிறேன். அப்படி அல்ல. இல்ல சொல்றார் திருமூலர், அறம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்முறைதானேன்னு சொன்னார். 5 வேள்வி சொல்றோம் இல்லையா, தேவயாகம், மானுடையாகம், பிரம்மயாகம் சொல்றோமே, அது அவர் சொல்றார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்றால் அது பிரம்மயாகம், யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை என்று சொன்னால் அது பூதயாகம், யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்று சொன்னால் அது மானுடைய யாகம் என்று யாகத்தை சொல்றார் என்று பார்க்கிறோம். அதனால 5 வேள்விகள்ல சிறப்பாக திருவள்ளுவர் சொல்வதாலே
அறம் செய்யக்கூடாது என்பது நமக்கு கிடையாது. குழந்தைகளுக்கு சொல்லுகிற பொழுதே அறம் செய்ய விரும்புகிறோம் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அதை எந்த திருமுறைகளோ அருளாசிரியர்களோ மறுத்தது கிடையாது. அப்பர் பெருமான் இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் சங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னு பாடுற. அது என்ன அர்த்தம்னா, உனக்கு ஏன் பணத்தை கொடுத்திருக்கிறான் பெருமான், செல்வத்தை ஏன் உனக்கு கொடுத்திருக்கிறா, நீ நல்வினை செய்திருக்கிற. அந்த வினை செய்திருப்பதாலே திருவேறு தெளியராதல்னு சொல்றதுனால திரு உடையவனாக இருப்பதற்குள்ள நல்வினை செய்திருக்கிறாய். எனவே பெருமான் என்ன பண்றான், அதை கொடுக்கிறான். வைத்துக்கோ. ஏன் வைத்தார் என்றால் ஈபவருக்கு ஈய வைத்தார், அடுத்தவருக்கு கொடுப்பதற்காக தான் உனக்கு வைத்தாரே தவிர நீ அனுபவிப்பதற்காக அல்ல என்று அவளுக்கு கடுமையாக அவர் பேசுறார். அந்த மாதிரி அறங்களை எல்லாம் நாம் பாராட்டுறோம். ஆனால் திருமூலர் என்ன சொல்றார், பொதுவான அறம் என்று சொன்னால் அது புண்ணியம், அது நல்வினை. அதனால பிறப்பு நீங்காது, பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். நல்வினைனால அடுத்த பிறப்பு நல்ல பிறப்பா கூட இருக்கலாம். ஆனால் சிவஞானிக்கு தந்தால், அதுதான் என்ன சொல்ல, சாதாரணமா சொல்ல, நடமாட கோயில் நம்பர்ன்றார். நம்பர் என்று சொன்னால் நம்முடைய அடியவர் அர்த்தம். நடமாடும் கோயில் என்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் சொன்னதுனால நடமாட கோயில் எது என்றால் எல்லாரும் அல்ல, நடமாடலாம் கோயிலா, நடமாடலாம் கோயில் கிடையாது. உள்ளத்திலே பெருமானை வைத்திருந்தால் அது கோயிலாக மாறும். எனவே நடமாடும் கோயில் என்றால் சிவனடியாளுக்கு நீங்கள் செய்தால் அது சிவப்புண்ணியமாக மாறி தவமாக மாறும், மீண்டும் பிறப்பு கிடையாது என்பதுதான் சொன்னாங்களே தவிர அறம் செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லல. அதனால வள்ளுவர் என்ன செய்தார், இருள் சேர் இருவினை என்பதனாலே நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலால் அது இருள் சேர் என்று சொன்னார் என்று பரிமேழகர் உரை எழுதுகிறார் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்க படித்தீங்கன்னா மலர்மிசை ஏகினான் ஒரு குறள் இருக்கிறது, அதற்கு முன்னால வாலறிவன் என்று ஒரு குறள் இருக்கிறது, அதற்கு பின்னால திருவடி திருவடி என்று தாளை வணங்காத்தலை இறைவன் திருவடி என்று மூன்றாக சொல்றார். இந்த மூன்று வகையா சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், சைவ சித்தாந்தத்தில் இறைவன் உருவத்திருமேனி உடையவன், அருவத்திருமேனி உடையவன், அருவுருவ திருமேனி உடையவன், இது நாம சொல்றோம். இது அங்க அப்படி சொல்ல முடியாது. அதை என்ன பண்ணார், முதல்ல வாலறிவன் சொன்னார். அறிவு என்றால் அது அருவம், சைதன்ய சொரூபம் என்று சொல்ற வடமொழியில் சொல்றோம் இல்லையா, பிரம்மத்தை. அது வாலறிவன் என்றால் தூய்மையான அறிவு, குற்றமில்லாத அறிவு, யாரும் அறிவிக்காத ஒரு அறிவு. அது வாலறிவன் என்பதாலே அது அருவத்திருமேனியை சொன்னார். சைதன்ய சொரூபமாக அறிவுத்திருமேனியாக சொன்னது அருவத்திருமேனி. மலர்மிசை ஏகினான் சொன்னா அந்த யோகத்தில சுடராக தியானித்தல். அந்த மலர் என்றால் இதயமாகிய மலர்னு எழுதினார் பரிமேழகர். அடியாருடைய இதய கமலம், இதய கமலத்தை தியானிக்கிற பொழுது சுடராக வருவான் பெருமான். மாணிக்க வாசகர் சொல்வது போல சோதியே சுடரே சூழல் விளக்கேன்னு சொல்றார் இல்லையா, அது போல அங்க சுடராக வழிபட வேண்டும். அந்த சுடர் என்று சொன்னால் அது அருவுருவத் திருமேனி. அருவத்திருமேனி வாலறிவு என்ற சொல்லினாலே சொன்னார். மலர்மிசை ஏகினான் என்பதாலே அருவுருவத் திருமேனியை சொன்னார். தாளை வணங்காத்தலை அல்லது திருவடி என்பதாலே உருவத் திருமேனியை சொன்னார் என்று மூன்று வகை திருமேனி எங்க சொல்லியிருக்கிறார் என்றால், இதெல்லாம் வெளிப்படையா அவர் சொல்லல, மலர்மிசைன்னு பொதுவாக சொன்னார். ஆழ்ந்து பார்க்கிற ஏண்டா சொன்னார்னா, அந்த சாவியை போட்டு திறந்தாதான் முடியும்னு சொன்னார் இல்லையா, அதே போல தொடக்கத்திலேயே ஒன்று சொல்றார். நேரம் கிடையாது, 1:15 மணி இப்பே வந்துடுச்சு, ஒரு 5 மணி துளி கொடுங்க. பகவன் என்ற ஒரு சொல் முதலே வருது. அகர முதல் எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகம் பாடி இருக்கலாம். பகவன் சொல்லாம ஆதி பகவன் சொல்ற. ஆதி என்ற ஒரு சொல்லை சொல்லுகிறார் இல்லையா, சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது, கடவுள் என்றால் அவன் அனாதி சிவன், அனாதியா இருக்கின்றவன். உயிர்களுக்கு உதவுகின்ற பொழுது அவன் ஆதி சிவனாக வருவான். அது நாம சொல்றது. பாரதியார் கூட ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்று தான் பாடுறார். எனவே ஆதிசிவன் என்றால் உயிர்களை நோக்குகிற பொழுது அவன் ஆதிசிவன், அந்த சக்தி ஆதிசக்தி. கடவுளாக இருந்தால் அவன் பரசிவன், அவனுக்குள்ளது பராசக்தி. எனவே நம்ம சித்தாந்தப்படி பராசக்தி வேறு, ஆதிசக்தி வேறு. ஆதி பராசக்தினா என்ன கேட்டாங்க, நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு பதில் இல்லையா. அதாவது பரசிவனுக்குள்ள சக்தி பராசக்தி. இந்த மாதிரி வகுப்பு நடத்துற பொழுது ஆதிசிவனுக்குள்ள சக்தி ஆதிசக்தினா ஒரு எழுந்து கேட்டார், ஆதி பராசக்தினா என்ன சார்னா அவரை போய் கேளுங்கன்னு நான் என்ன பண்றது இல்லையா. அதாவது அவர் ஆதியாகவும் இருக்கிறான் பராமன் இருக்கான்னு சொல்ல வேண்டியதுதான், ஏதாவது ஒன்று சொல்லணும். அது தெரியாமல் சொன்ன ஒரு விஷயம் ஆதி பராசக்தி என்று, அது நாம விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எனவே ஆதிசக்தியா இருக்கிறதுனால
அந்த இறைவன் தடத்த லட்சணத்திலே இறங்கி வருகிறான் தான் ஆதி என்ற ஒரு சொல்லை போட்டார். கடவுளா இருக்கின்றவன் ஆதியாக வருகிறான், தொடர்ந்து வருகிறான் நமக்காக என்று ஆதின்னு சொன்னார். இன்னொரு கருத்து சொல்கிறார்கள், ஆதி என்பது சக்தி. எனவே சக்தியை உடையவன், ஆதியாகிய சக்தியை உடையவன் பகவன் என்று காசுப்பிள்ளை அவர்கள் இதற்கு உரை எழுதுறாங்க. ஆதி என்பதற்கு சக்தின்னு எழுதுறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ற வழக்கு உண்டு. பகவன் சொல்றதுக்கு இல்லையா, அந்த பகவன் என்று சொல்ல சூடாமணி நிகழ்ந்து, சூடாமணி நிகழ்வுல போய் பார்த்தீங்கன்னா அந்த பகவனுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருப்பாங்க. பகவனே ஈசன், பங்கையன், மாயோன், புத்தன், சினனை 5 பேர் சொல்றாங்க. 5 பேர் பகவன் சொல்லலாம். முதல்ல யார சொல்லலாம்? ஈசனை சொல்லலாம், நம்முடைய பெருமானை சொல்லலாம். ஈசன் பகவன் சொல்லலாம். இரண்டாவது பங்கையன் என்றால் அயன், பிரம்மனை சொல்லலாம். மாயோன் திருமாலை சொல்லலாம். பகவான் அவனை சொல்லலாம். அருகதேவன் அருக பகவான் சொல்லலாம் என்று 5 சொல்றார். இது நிகழ்ந்துல அவங்க எல்லாவற்றையும் குறித்து வைக்க வேண்டுவதற்காக இந்த அகராதி பொருள் சொன்னாங்க. வள்ளுவர் என்ன செய்கிறார், பகவன் என்று சொன்னால் இத்தனை பேரும் குறிக்குது இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது என்று இவன் ஆதி பகவன் முதல்ல யார சொல்றார்? ஈசனை தான் சொல்றார். எனவே ஆதி பகவன் என்றால் ஈசனை சொல்வதாலே அந்த ஆதி பகவன் ஈசனைத்தான் குறிக்கிறது தவிர மற்ற 4 பேரையும் குறிக்கவில்லை என்று எழுதுறாங்க. அது என்ன காரணம் என்றால், பகவன் என்றால் 6ன்னு அர்த்தம். பகம் என்றால் தமிழ்ல 6. 6 குணங்கள் உடையவன். ஐயா சொன்னாங்க 8 குணம் சொன்னாங்க, பின்னாலே 8 குணத்தையும் சொல்றார். தொகுதியாக சொன்னால் 6 குணம், விரிவாக சொன்னால் 8 குணம் என்றால் எண்குணம் என்று சொல்வது வேதத்தில் இல்லை, சிவாகமத்தில் தான் இருக்கிறது. பரிமேலழகர் வைஷ்ணவர் தான் இருந்தாலும் கூட சைவத்தை எங்கும் மேற்கொண்டு காட்ட மாட்டார். ஆனா இந்த இடத்துல அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. எண்குணத்தார் என்று சொன்னால் இவ்வாறு சிவாகமங்களை சைவாகமங்கள் கூறப்பட்டது அவரே சொல்றார் என்றால் அந்த 8 குணம் சைவாகமத்தில் சொன்னதுனால அந்த எண்குணத்தான் யாரை குறிக்கிறது? நம்முடைய பெருமானைத்தான் குறிக்கிறது என்பதால் தான் இதெல்லாம் சுருக்கமாக புரிந்தால் புரியட்டும் என்பதற்காக சொன்ன விஷயம் என்பது பார்க்கிறோம். இன்னும் கடவுள் வாழ்த்துல நிறைய சொல்லலாம். ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பகுத்தறிவாளர்கள், இறைவனை நம்பாதவர்கள், யாராவது ஒரு அவங்க உறவுக்காரை இறந்து போனா நாமெல்லாம் என்ன சொல்றோம்? யாராவது உறவுக்காரை இறந்து போனா சிவனடி சேர்ந்தார், இல்ல வைகுந்த பரிவு அடைந்தார் என்று கடவுள் நம்பிக்கையுடையவன் நாமெல்லாம் சொல்றோம். கடவுள் நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்க? இயற்கை எய்தினார் என்று சொல்லுவாங்க. இயற்கை எய்தினார் என்று சொன்னால் கடவுளை நம்பாதவர்கள் சொல்ற வார்த்தை அது. ஆனால் வள்ளுவரை நீங்க படிச்ச பின்னால பார்த்தா சரியாதான் சொல்றாங்க அவங்க. இயற்கை என்றால் என்ன, செயற்கை என்றால் என்ன என்றால் சைவ சித்தாந்தத்துல பிறப்பு செயற்கை, பிறவாமைதான் இயற்கை. எனவே என்ன சொல்றார் வள்ளுவர்? ஆறா இயற்கை அவா. இயற்கை அவா என்றால் ஆணவத்தினாலே வருகின்ற ஆசை. ஆசைதானே எல்லாவற்றுக்கும் காரணம். ஆசையினாலே வருகின்ற பிறப்பல்லவா. எனவே ஆறாத இயற்கையா இருக்கின்ற அவா நீத்தால், அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். பேரா இயற்கை என்றால் மீண்டும் வராத ஒரு நிலை, அதுதான் இயற்கை என்றார். பிறப்புக்கு வந்தால் செயற்கை என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. பிறவாத நிலைதான் இயற்கை என்றால் கடவுள் வாழ்த்து நீங்க பார்த்தீங்கன்னா நிலைமிசை நீடு வாழ்வார், மெய்யுணர்தல்ல மற்ற ஈண்டு வாரா நெறி என்று சொல்றார். அதனால மீண்டும் வராத ஒரு நிலைதான் இயற்கை என்று அவங்க தெரிந்தோ தெரியாமலோ இயற்கை தான் சொல்றாங்க என்றால் வள்ளுவருடைய தொலைத்தான் சொல்றாங்க. அது சைவ சித்தாந்தத்தான் அவங்க சொல்றாங்க என்பதாலே இயற்கை என்று பார்க்கிறோம். ஒரு கருத்து, உடம்பை விட்டு உயிர் போனால் எங்கே போகும் என்று எல்லாரும் கேட்கிறாங்க. வெளிநாடுகளில் போற பொழுது சைவத்துல என்ன சார் சொல்றாங்க? உயிர் போனா என்ன பண்றோம் என்றால் போய் பார்த்தாதான் தெரியும். நமக்கு முன்ன பின்ன போனா தெரியும். அதுக்கு நான் என்ன சொல்றது பதில்? பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த உயிர் உடம்பை விட்டு போனால் முதலாவது நல்வினை செய்தால் சொர்க்கத்துக்கு போகும், தீவினை செய்தால் நரகத்துக்கு போகும். அந்த நல்வினை அனுபவித்த பின்னால், தீவினை அனுபவித்த பின்னால் மீண்டும் பிறக்கும். எப்ப நீங்க சொர்க்க நரகத்துக்கு போறீங்களோ அப்ப மீண்டும் பிறப்பு உண்டு. சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்றார். காலையில கூட மகாதேவன் சொன்னார், பாரதியார் காலா உன்னை சிறு புள்ளன மதிக்கிறேன், என் காலரைகள் வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அதே போலத்தான் திருமுறைகள், சைவ திருமுறைகள்ல காலனை காலார் கடிந்தான் என்று வருகின்றது, கூற்றவன் வரமாட்டான் என்று வருகிறது. அருணகிரியாரும் கூட பட்டிக்கடாவில் ஒரு அந்தகா உன்னை பாரரை வெட்டிப்புறம் கொள்ளாத விடேன் என்று அந்தகனை விரட்டான்னு பார்க்கிறோம். அவங்க யமனுக்கு பயப்படல. ஏன் அப்படி பாடுகிறாள் என்றால், யமன் வந்தால் நமக்கு சொர்க்கம் நரகம் உண்டு, மீண்டும் பிறப்பு உண்டு.
எனவே எங்களுக்கு யமன் வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? எங்களுக்கு மீண்டும் பிறக்காம இருக்கும். பெருமானே உன்னுடைய சிவகணங்களை அனுப்பும். சிவகணங்களை அனுப்பினால் பிறவாமை எனக்கு வரும் அல்லவா என்பதால் தான் யமனை வரக்கூடாது என்று சொல்லுகிறான். காரணம், கார்மாமிசை காலம் வரின் கலவ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் என்று அருணகிரியார் பாடினார். கார்மாமிசையில கருப்பாக எருமக்கடா மேல ஒருத்தன் வருவான், ஆனால் அதை விட்டுடு, அழகான மயில் மேலே நீ வா என்று சொன்னால் நீ வந்தால் எனக்கு பிறவாமை வரும் என்று சொல்றோம் இல்லையா? அந்த வகையில் தான் வள்ளுவரும் கூட உடம்பை விட்டு உயிர் சென்றால் எங்க செல்லும்? சொர்க்கம் நரகம் இரண்டையும் சொல்றார் வள்ளுவர், இரண்டையும் சொல்றார். அடுத்து மீண்டும் பிறப்பையும் சொல்றார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சுழற்சி நிலை. இல்லை என்றால் ரொம்ப பக்தி உயர்ந்து ஞானம் முதிர்ந்தால் பெருமானுடைய திருவடியை அடையலாம். இது நாம சொல்றது. இடையில ஒரு இடம் சொல்லுகிறார்கள், ரொம்ப பாவம் பண்றான், அதாவது நரகம் கூட அவனுக்கு இடம் கொடுக்கல, அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கான் என்றால் என்ன செய்வது என்றால் அவனுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் அந்தகாரம் என்று சொல்லி ஒரு இருட்டறை போல. எப்படி ஜெயிலுக்கு போனா குற்றவாளிகளை பொதுவாக சில இடத்துல வைப்பாங்க, சில கடும் தண்டனை விதித்தால் தனியாக செல் வைக்கிறாங்க இல்லையா, பிரைவேட்டா ஒரு செல். அதே போல அதிகமான பாவம் செய்தால் ஒரு தனி அறை இருட்டில் வைப்பாங்க என்று வருகின்றது. நமக்கு அப்படி சொல்லுகிற உடைய இருக்கிறது. அந்த கடுமையான அந்த நரக வேதனை அனுபவித்த பின்னால் மீண்டும் நரகத்துக்கு போய், அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது, மீண்டும் நரகத்துக்கு போய் மீண்டும் பிறக்கலாம் என்று வருகிறது. ஒரு விதி விதித்திருக்கிறார்கள். சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகிறது, நீங்கள் புண்ணியம் செய்து, சிறந்த புண்ணியம் செய்து பெருமானை எதிர்கொள்ள வேண்டாம். சிவ தரிசனம் உங்களுக்கு கிடைத்தால் அவங்களை கேட்கிறான், உனக்கு ஏதாவது அதிகாரம் வேண்டுமா என்று கேட்கிறான். நமக்கு அதிகாரம் கொடுனா யார் வேண்டாம்னு சொல்ல போறாங்க? உடனே ஆசைப்பட்டு நாம் அதிகாரத்தை கேட்கிறோம். கேட்கிற பொழுது கொஞ்சம் புண்ணியம் செய்தால் அவெல்லாம் பிரம்மனா போகணும், அதை விட புண்ணியம் செய்தால் திருமால், அதை விட புண்ணியம் செய்தால் உருத்தர் என்று பதவி கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். அது அதிகார முக்தி என்று. இங்கே இருக்கிற பொழுது சீவன் முக்தி, சீவன் போன பின்னால் இது போல அதிகார முக்தி. அதற்கு மேல் சதாசிவம் மகேஸ்வரன் சதாசிவம் எல்லாம் போய் லயமுக்தி சிவமுக்தி என்று இதெல்லாம் அபரமுக்திகள். அதற்கு மேல் பரமுக்தி என்று இவ்வளவு இடங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான். இது உங்களுக்கு எது வேண்டுமோ, வள்ளுவர் சொன்னது போல இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், தேவலோகம் இருந்தால் போதுங்க என்று சொன்னால் அதுக்கு உங்களுக்கு இந்திரனை வழிபட்டால் அவன் இந்திரலோகத்திலும் தருவான், யமனை வழிபட்டால் யமலோகத்தான் போவோம். யாரும் யமனை வழிபட போறது கிடையாது. ஆனால் யாரை வழிபடுகிறோமோ அந்த தெய்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் பெருமான் சேர்ப்பான். சிவனை வழிபட்டால் நமக்கு சிவலோகம். ஏன் சொல்றோம்னா இந்த இடங்கள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்துடும். தேவலோகமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமால் உலகமாக இருந்தாலும் சரி, அயன் உலகமாக இருந்தாலும் மீண்டும் திரும்பி வர வேண்டும். மீண்டும் வாராத நெறி. அப்பர் பெருமான் அழகா சொல்றார், அடிக்கடி நான் அந்த பாட்டை சொல்றது, வாராத செல்வம் வருவிப்பான் என்ற பேராயிரம் பரவி வானோரேற்ற பாட்டுல வாராத செல்வம் வருவிப்பான் சொன்னோடனே அந்த அண்டர்லைன் பண்ணாங்க எல்லாரும். ரொம்ப அருமையா சொல்றார். வாராத செல்வம் என்றால் நமக்கு கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கிற செல்வங்களா இருக்கிற ப்ராப்பர்ட்டி, பழைய ப்ராப்பர்ட்டி, லிட்டிகேஷன் இருக்கு இல்லையா, சட்ட நுணுக்கத்தினாலே கிடைக்காத செல்வங்கள் எல்லாம் கூட வேலூர் பெருமானை வணங்கினால் அது வந்துவிடும் என்று வாராத செல்வம் வருவிப்பான் என்று அர்த்தம் சொல்றாங்க. அது அல்ல அர்த்தம். நமக்கு வராத செல்வம் அல்ல, மீண்டும் இங்கே வாராத செல்வம், மீண்டும் பிறவிக்கு வாராத செல்வத்தை தருவான் என்றுதான் பார்க்கிறோம். எனவே மீண்டும் வாராத நெறியை தருகின்ற லோகம் சிவலோகம். அந்த சிவனை ஆற்றுப்படுத்துவதுதான் சைவ சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு சொல்ற பொழுது முடிந்த முடிவு என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லியிருக்கிறோம். அது எது போல என்று சொன்னால், கீழ்கோர்ட், முஸ்லிம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு எல்லாம் இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டு போனா அப்பீல் கிடையாது. இங்கெல்லாம் நீங்க அப்பீல் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டு போய் ஒரு முடிவு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதே போலத்தான் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போகலாம். ஆனால் கடைசியில் சித்தாந்தத்துக்கு வந்தீங்கன்னா அப்பீல் கிடையாது. அதுதான் முடிந்த முடிவு என்று நான் சொல்லல, கண்ணதாசனுடைய வாக்கில் சொல்லியிருக்கிறார். தெளிவாக சொன்னாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று அவர் வேடிக்கையா சொல்லியிருக்கிறார். நாம் அப்படி சொல்றது கிடையாது. வேதாந்த தெளிவாம் சித்தாந்தம் சொல்றோம். வேதாந்தத்தை நம்ம மறுக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போன பின்னால் அங்கே தெளிவு வராது. என்னென்ன சொல்ற வராங்க வேதாந்தத்தில் சொல்ல வந்தா உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், இங்க வந்துடணும். இங்க வந்து சித்தாந்தத்தை படிச்சீங்கன்னா சித்தாந்த தெளிவு வந்தால் வேதாந்தம் தெளிவாக ஆகும். அதான் வேதாந்த தெளிவு ஆம். வேதாந்தத்திலே தெளிவு வர வேண்டும் என்றால் சித்தாந்த கருத்துக்களை நன்றாக புரிந்து கொண்டால் வேதாந்த தெளிவு ஆம் என்பதைத்தான் சேக்கிழாரும் வேத பயனாம் செய்கின்றார். வேதத்துக்கு எது பயன் என்றால்
சைவம் என்று சொல்வதாலே திருக்குறள் அறநூலாக இருந்தாலும் சமய நூலாக சைவ சித்தாந்த நூலாக வெளிவதற்கு கடவுள் வாழ்த்து ஒன்றுதான் இப்ப சொல்ல வேண்டியதா இருந்தது. இன்னும் உள்ளே போனால் பல கருத்துக்கள் நமக்கு இருப்பதை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த பார்வையிலே எங்களுக்கு திருக்குறளை பாருங்க, தப்பு கிடையாது. சித்தாந்த கருத்துக்கு அங்க இருக்குது என்ன தப்பு இருக்கிறது? வள்ளுவரை நம்ம இழிவா சொல்லல, ஒரு குறிப்பிட்ட மரத்துக்குள்ள அடக்கல, அவர் பொதுவானவர் தான். ஆனாலும் அவருடைய கருத்துக்கள் தான் நமக்கு உடன்பாடா இருக்கிறது. ஒரு படி கூட மேல கூட சொல்லலாம். மற்ற எத்தனையோ மரங்களை அவர் மறுக்கிறார். புத்தம் சமணம் போன்ற எல்லா மரங்களையும் மறுக்கிறார். ஆனா மறுக்காத ஒரு சமயம் என்று சொன்னால் அது சைவ சித்தாந்தம் தான். எனவே அவரை சைவ சித்தாந்தியாக கொள்வதிலே தவறு கிடையாது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த கருத்துக்கள் திருக்குறளில் இருப்பதாலே நாம் சைவ சித்தாந்தி என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த சங்கரா கல்லூரிக்கு என்னுடைய நன்மையை கூறி விடுகின்றேன். வணக்கம். பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகை, சைவ சித்தாந்த ஞானபானு, சைவ சித்தாந்த சரபம் இன்று உலகம் முழுவதும் சென்று சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் எளிமையாகவும் ஆழமாகவும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய இந்த காஞ்சி மண்ணினுடைய மைந்தர் ஐயா அருணை பாலராபாயன் ஐயா அவர்கள் அந்த சித்தாந்த மழையிலே நாம் எவ்வளவு நேரம் நினைந்தாலும் அது நமக்கு எந்த சீதளத்தையும் கொடுக்காது. பெரிய நமக்கு ஒரு வரத்தை, ஒரு பெரிய முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமழையாக இங்கே அதை அற்புதமாக மாணவர்களுக்கு ஏற்ற வகையிலே அது ஆழமான நுண்பொருளாக இருந்தாலும் அதை எளிமையாக எடுத்து சொல்லி திருவள்ளுவர் கொண்ட கொள்கையினை இங்கே நமக்கு சிறப்பாக எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரியின் சார்பாகவும் சைவ சித்தாந்த மாணவர்கள் சார்பாகவும் இங்கு இருந்து கேட்ட அத்தனை பெரியோர்களினுடைய சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நாம் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த அமர்விலே கலந்து கொண்டு இதை மேலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தில்லி பல்கலைக்கழக பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும், அம்மா அடுத்த அமர்விலே பொழிவினை வழங்க இருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும், நம் கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய துறைத் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல சைவ சித்தாந்தம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 2 நாட்களும் நேரடி வகுப்பாக நாம் திட்டமிட்டு அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சிரமம் பாராமல் கலந்து கொண்டு நேரடி வகுப்பிலேயும் தங்களுடைய வருகையை பதிவு செய்து இங்கே நடக்கக்கூடிய பொழிவுகளை எல்லாம் கேட்டு மகிழ வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய சைவ சித்தாந்த மாணவர்களையும் இந்த நேரத்தில் அவரோடு உடன் வந்திருக்கக்கூடிய குடும்பத்தார், இது ஒரு குடும்பமாகவே இந்த விழாவிலே கலந்து கொண்டு அனைவரும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடியதை எண்ணி நாங்கள் பெருமகிழ்வு எய்துகிறோம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வை சிறப்பு பொழிவினை இதோடு நாம் நிறைவு செய்கிறோம். இங்கே மாணவர்கள், இன்னும் சைவ சித்தாந்த மாணவர்கள், துறை சார்ந்த மாணவர்களுக்கெல்லாம் எல் வளாகம் என்று சொல்லக்கூடிய அரங்கிலே உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதை எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய ஒரு 2 மணி அளவிலே 2-2.25 மணி அளவிலே அடுத்த அமர்வுக்கு நாம் தயாராகலாம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.